நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சுற்றுச்சூழல் தாய் வங்காரி மத்தாய். 1977ஆம் ஆண்டில் தனது உயிரினும் இனிய கென்யா நாட்டில் காடுகள் அழிக்கப்பட்டதால் ஏற்பட்ட பேரழிவு கண்டு மனம் வெதும்பி வங்காரி மத்தாய் பசுமை வளாக இயக்கத்தை தோற்றுவித்தார். அதைத் தொடர்ந்து 30 ஆண்டுகள் இந்த இயக்கத்தால் பல ஆப்பிரிக்க பெண்கள் தமது பகுதிகளில் மரங்களை நட்டு அதன் வழியாக தங்களுக்கு தேவையான உணவையும் எரிபொருளையும் தாமே ஈட்டியதோடு நில்லாமல் ஆப்பிரிக்காவில் நிலவிய மண்ணரிப்பால் நிலம் பாலைவனமாவதையும் தடுத்து நிறுத்தினர். அவர் இந்த இயக்கத்தின் வழியாக மக்களாட்சியின் பயன்களை அறிய செய்தார். அது அத்தலைமுறையினர் அனைவருக்கும் முதன்முறையாக தேர்தலில் பங்கேற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. இத்தேர்தலில் வங்காரி மத்தாய் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு பிறகு சுற்றுச்சூழல் அமைச்சரானார். கென்ய பெண்களுக்கு வழிகாட்டி. 3 கோடி மரங்களை நட்டு வளர்த்ததால் அவரது தன்னலமற்ற பணியை பாராட்டி 2004ஆம் ஆண்டு வங்காரி மத்தாய்க்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. நிலையான வளர்ச்சியை உறுதி செய்யும் சமூக காடுகள் வளர்ப்பு திட்டத்தின் மூலம் பல்லாயிரக்கணக்கான பெண்களின் வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினார். நண்பர்களே, வீடியோ பிடிச்சவங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.